ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த சூப் நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. தேவையான பொருள்லாம் பாருங்கள். பட்டர், ஆனியன், டொமேட்டோ, முருங்கைக்கீரை, சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு எக், மஞ்சள் தூள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஓரளவு மெல்ட் ஆகி வருது. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா இந்த பட்டரில் வந்து கொஞ்சம் நல்லா ஆஃப் குக் ஆகிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி எல்லாமே க்யூப் மாதிரி நல்ல பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா வதங்கணும்னு இல்லை, ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். உப்பு ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரை ஒரு பாதி அளவு நல்லா வேகட்டும். நல்லா வதக்கி விடுறேன். ஓரளவு வெந்திருக்கு. ஓகே, இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஓரளவு நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நம்ம பாதி வதக்கும் போது பாதி குக்காச்சு இல்லையா, மீதி பாதி வந்து இந்த தண்ணி ஊற்றுறதுல நல்லா வேகும். அந்த வெங்காயமாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், நல்லா வேகணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கும் போது அது நல்லா வெந்துடும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நல்ல ஓரளவு கொதிச்சு வருது. சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போது மிளகுத்தூள் மட்டும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ மிளகுத்தூளை வந்து நான் அப்படியே வச்சுருக்கிறேன். நல்ல ஓரளவு நல்லா வேகட்டும். வெந்து அது வேகிற கேப்பில் நம்ம ஒரு எக்கை வந்து நல்லா அடித்து வச்சுக்கலாம். நல்ல கீரையெல்லாம் நல்லா ஓரளவு வெந்துருச்சு. ஸோ நம்ம அந்த அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, கலக்கி வச்சுருக்கீங்க, அந்த எக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். நல்ல கரக்கன்னு கொதிச்சதுன்னா நம்ம எக்கை ஆட் பண்ண அப்படியே அந்த ஆட் பண்ண உடனே அது அப்படியே வெந்து நல்லா வெந்துடும். கடைசியாக இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் மிளகுத்தூள் ஊற்றி கிளறி விட்டு இறக்கிக்கலாம். நல்லா சுட சுட மிளகு கலந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. முருங்கைக்கீரை சூப் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதில் எக்கும் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம், தக்காளி அதெல்லாம் ஓரளவு குக்காகி பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சூப் ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ், தேங்க்யூ.